யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. இன்றைக்கு கூட பல இடங்கள்ல நம்ம ஆட்கள்ல கூட இனத்தால் மொழியால் வேறுபாடுகள் காண்பிக்கக்கூடிய ஒரு பழக்கமும் நம்ம இடத்துல இருக்கிறது. நம்ம சொல்லுமா இல்லையா, இது எங்க ஆளுங்க, இது எங்க ஜாதிக்கார, என் இனத்தால் என் பாஷை பேசக்கூடியவன். இன்னைக்கு நம்ம அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க வைத்தார்கள் அடிமைத்தனத்தை. இங்கே யாரும் வேறுபாடு கிடையாது. அனைவரும் வெளிக்காய் கத்தியதிலிருந்து வந்தவர்கள். அதனால்தான் இஸ்லாமியர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு கூட அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறார் தெரியுங்களா? இஸ்லாமியர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு கூட அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கிறார் தெரியுமா? ஆட்சியாளர்கள் கூட பணியாட்களை கூட அடிமையாக வைக்கக்கூடாது. பணியாட்கள் அப்படின்னு இருக்கலாம், அதாவது பணியாட்களை கூட அடிமையாக வைக்கக்கூடாது. பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது வெற்றி கொள்ளப்பட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸுடைய சாவியை வாங்குறதுக்காக வேண்டி போவோம், பேச்சுவார்த்தை நடத்தி சாவியை வாங்குறதுக்காக வேண்டி போவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் தன்னோடு தனியாராக இருக்கக்கூடிய சாலிம் அப்படிங்கிறவரை அழைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகம் தான் இருக்குது, ஒரு வாகனம் தான் இருக்குது. அந்த ஒரு வாகனத்தில் 2 பேர் போக முடியாது. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் நான் வரேன், அதுக்கப்புறம் நான் பின்னாடி இறங்கிக்கிறேன். அதுக்கு பின்னாடி அந்த குதிரையில் நீங்க அமர்ந்து கொள்ளுங்க, நான் ஒட்டகத்தினுடைய கையை பிடித்துக் கொள்கிறேன், இப்படியே நாம் செல்லலாம் என்பதாக ஒரு நாட்டினுடைய கவர்னர் ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பணியாளரை அழைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்கிறாங்க. கொஞ்ச நேரம் போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு பின்னாடி அவர் இறங்கிக் கொண்டு பணியாளர் சாலிம் அமர்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தினுடைய கையை பற்றி பிடித்துக் கொண்டு அப்படியே நடந்து செல்கிறார்கள். இப்படியே மதீனாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் கடைசியாக பைத்துல் முகத்தஸினுடைய எல்லை வந்துருச்சு. பைத்துல் முகத்தஸினுடைய எல்லை வந்துருச்சு. இந்த நேரம் யார் அமரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பதாக சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணியால் அமரக்கூடிய நேரம். சாலிம் அவர்கள் குதிரையிலே அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒட்டகத்தினுடைய கையை பிடித்துக் கொண்டு ஊருக்குள்ள வராங்க. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு ஆட்சியாளர், அவர் ஒட்டகத்தினுடைய கையை பற்றி பிடித்திருக்கிறார், அவருடைய பணியால் ஒட்டகத்தின் மேலே அமர்ந்திருக்கிறார் என்பதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம். பணியாட்களை கூட அடிமையாக வைக்கக்கூடாது. இந்த ஆட்சியாளர்களுக்கு இறைவன் விடுத்த கட்டளை. அதனால்தான் இங்கு யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க இந்த அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள். முழுக்க அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள். மக்காவில் வந்தாங்க, எல்லா விதமான அடிமைத்தனமும் இருந்தது. அத்தனை அடிமைத்தனத்தையும் ஒழித்தார்கள். குறைஷிகள் நாங்க தான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். உண்மையிலேயே குறைஷி வம்சம் அப்படிங்கிறது அரபுலகத்துல ரொம்ப ஒரு பெரிய ஒரு வம்சம், பெரிய குடும்பம், உயர் குலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள். ஆனால் தன்னுடைய மனதில் நாங்கள் தான் உயர் குலத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு அடிமையாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து புனித காபாவிற்கு மேலே ஏறி வாங்க சொன்னார். கருப்பு இனத்தை அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபத்துல்லாஹ்விற்கு மேலே ஏறி வாங்க சொல்கிறார்கள். இந்த குறைஷிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. எல்லாரும் அப்படியே ஓடி வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. இந்த குறைஷி வம்சத்துல எங்களை எத்தனையோ பேர் இருக்கிறோம், ஆனால் எங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு கருப்பு அடிமையை நீங்கள், எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமையா இருக்கக்கூடிய இந்த பிலாலை நீங்கள் காபாவிற்கு மேலே நீங்கள் ஏற்றிவிட்டீர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவருடைய கோயிலை
அடிமைத்தனத்தை முழுமையாக ஒழிக்க வந்தவன் நான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரக்க சொன்னார்கள். மொழியால், இனத்தால், பணத்தால் இங்கு யாரும் பெரியவர்கள் கிடையாது, அனைவர்களும் சமம் என்ற சமத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான முறையில் உரைத்துக் கூறினார்கள். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அப்படித்தான். உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் செய்த அந்த வேலை இதுதான். அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள். யாரும் யாருக்கும் கீழே அடிமையா இருக்கக்கூடாது என்பதாக சொன்னார்கள் எல்லா நபிமார்களும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபிரௌன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களை அடிமைத்தனமாக அவர்களை நடத்தி வந்தார். தனக்கு கீழே அடிமைத்தனமாக அவர்கள் வைத்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அத்தனையும் அதை அப்படியே தகர்த்து எறிந்தார்கள். அடிமைத்தனத்தை அப்படியே ஒழித்து எறிந்தார்கள். அதனால்தான் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபடுவது, போராட்ட களத்தில் இருப்பது அப்படிங்கிறது தேசப்பற்று, நாட்டுப்பற்று. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கப்பற்று என்பதாக சொல்லப்படும். ஒரு முஸ்லிம் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் இறங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தான் என்பதாக சொன்னால் இது தேசப்பற்று மட்டுமல்ல, இது மார்க்கப்பற்றும் இருக்கிறது. இதில் பொதுவாகவே மறதி அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிலை இல்லையா? மனிதனுக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு நிலை அப்படிங்கிறது தான் மறதி அப்படிங்கிறது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் மட்டும்தான் மறந்தது மட்டுமல்ல, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம், மறைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட அத்துணை முஸ்லிம்களையும் மறந்தது மட்டுமல்ல, வரலாற்றிலிருந்து வேண்டுமென்று எடுக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே முகலாயர்களை பற்றி ரொம்ப ஒரு இழிவாக சொல்வாங்க, ரொம்ப ஒரு கேவலமான வார்த்தைகளை கொண்டு சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கிடையாது என்பதாக சொல்வார்கள். முகலாயர்கள் இந்த இந்தியாவில் காலடி எடுத்து வைத்ததற்கு பிறகுதான் இந்த இந்தியா அப்படிங்கிறது அகண்ட பாரதமாக உருவானது. முகலாயர்கள் சில பேர் அப்படி இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான முகலாயர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி அதில் கடுமையான முறையில் பாடுபட்டவர்கள். ஆரம்பத்தில் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படிங்கிறது இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பல நாடுகளாக பிரிந்திருந்துச்சு. உதாரணத்திற்கு ஒருத்தர் ஈரோடு இருந்து சேலம் போறாரு அப்படின்னு சொன்னா இதுவே ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒரு நிலை இருந்துச்சு. அதை அத்தனையும் மாற்றி அமைத்தவர்கள் முகலாயர்கள். அதனாலதான் முகலாய மன்னர்கள் எத்தனையோ நல்ல மன்னர்கள் இந்த இந்திய திருநாட்டிற்காக வேண்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வேண்டி கடுமையான முறையில பாடுபட்டிருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவை பிடிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, இந்த இந்தியாவை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்ற அவர்களுக்கு முதல் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஆற்காடு அப்படிங்கிறது தான். வியாபார விஷயத்திற்காக வேண்டி வந்த ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய உள்ளத்திலே ஆசை வருகிறது, இந்த இந்தியாவை நாம் ஆண்டால் என்ன, இந்த இந்தியாவை நாம் கைப்பற்றினால் என்ன அப்படிங்கிற அந்த ஆசை அவர்களுக்கு வருகிறது. எப்படியாவது இந்த இந்தியாவை நாம் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறது ஃபிரௌனுடைய அந்த கிபுத்தி அப்படிங்கிற அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள். ஃபிரௌன் என்ன செஞ்சா மக்களுக்கு மத்தியில, அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில பிரிவுபடுத்தினான், அவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு ஏற்படுத்தினான். அதன் காரணமாக அத்தனை பேர்களையும் அவன் அழித்தான். அதே வேலையைத்தான் அவர்கள் செய்த அந்த முதல் வேலை. ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை அவர்கள் கையில் எடுத்தார்கள். கிபத்தி வம்சத்தை சார்ந்த ஃபிரௌனுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் தானே 200 ஆண்டுகளாக கடுமையான முறையில் இந்த இந்தியாவிற்காக வேண்டி போராட்டத்திலே முதலாவதாக இறங்கியவர்கள் இஸ்லாமிய
விஷயங்களை, நல்ல சம்பவங்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இது ஒரு மார்க்கத்திற்கு வளர்வதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பதாக வல்லரசுலாரவி தன்னுடைய திருமறையை சொல்லி காண்பிக்கிறார். பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் ஒருவரை பார்த்து பயப்படுகிறார் என்பதாக சொன்னால் அது ஹைதர் அலி அவர்களை பார்த்துத்தான். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆங்கிலேயர்களால் எதுவுமே செய்ய முடியல, ஆங்கிலேயர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் 1882 கை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். சரி, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான முறையிலே போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுக்கு எதிராக கடுமையான முறையிலே குரல் கொடுத்தார்கள். எத்தனையோ விதமான உதவிகளை செய்தார்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து என்ன உதவிகள் வேண்டுமானாலும் நான் செய்வதற்கு தயார் என்று துணிந்து நின்று களத்திலே இறங்கியவர்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை நேருக்கு நேராக எதிர்க்க முடியவில்லை. துரோகத்தின் காரணமாகத்தான் அவர்களை குத்த முடிந்ததை தவிர நேருக்கு நேராக அவர்களால் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. துரோகத்தின் காரணமாகத்தான் அவர்களை வீழ்த்தினார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் மட்டும்தான் தியாகிகள் எல்லாம் துரோகிகளாக காட்டப்பட்டு, துரோகிகள் எல்லாம் தேசத்தினுடைய தலைவர்களாக, தேசபக்தர்களாக உலகத்திலே காட்டப்படக்கூடிய ஒரு உன்னதமான அந்த காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் செய்த அந்த தியாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய இந்த தியாகம் அப்படிங்கிறது இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி அதிகமான முறையிலே அவர்களுடைய பங்கு விதித்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி குரல் கொடுத்திருக்கிறார்கள், தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்கள், தன்னுடைய உதிரத்தை விதையாக்கி இருக்கிறார்கள். அதிலே முகலாய மன்னர்களே கடைசியாக வந்தவர்கள் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். வெள்ளையனுக்கு எதிராக கடுமையான முறையில் அவர்கள் போராடினார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இல்லாமல் குரல் கொடுக்காமல் அவர்களோடு கை கொடுத்து அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கை கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த இந்தியா அப்படிங்கிறது இது சுதந்திரமாக இருக்க வேண்டும், அனைவர்களும் சமத்துவமான முறையில் நடக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி முழு மூச்சாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான முறையில் போராட்டம் நடத்தினார்கள். அதன் காரணமாக பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய குடும்பம் நாடு கடத்தப்பட்டது. சிறை கம்பிகளுக்கு பின்னால் இப்படியும் ஒரு காட்சி போல் நடக்குமா என்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. சிறைக்கு பின்னால் இருக்கிறார்கள் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 2 நாட்களாக பட்டினி போட்டார்கள். சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எதுவுமே தரவில்லை. அப்ப இருந்த அந்த ஹட்சன் அப்படிங்கிற அந்த ஆங்கிலேயர் 2 நாட்களுக்கு பிறகு பார்ப்பதற்கு வருகிறான். பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்ப்பதற்கு வருகிறான். 2 நாட்கள் பசியாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பதாக தன்னுடைய பணியாளர் இடத்துல ஒரு தட்டிலே உணவு என்பதாக கொண்டு வரப்படுகிறது. பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு முன்னால் அந்த தட்டை பணியாளர் கொண்டு செல்கிறார். அந்த பணியாளர் திறந்து காண்பிக்கிறான். தன்னுடைய 2 மகன்களுடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறார். 2 மகன்களுடைய தலையும் அதில் வெட்டப்பட்டு அந்த தட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விட்டால் நீ மகிழ்ச்சி அடைவாய், நீ வென்று விட்டாய் என்பதனுடைய அடையாளம். ஒருபோதும் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராது. என்னுடைய 2 மகன்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நான் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக சொன்னவர்கள் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படி இவர்கள் மட்டுமல்ல, இந்த இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்தியவர்கள் அனைவர்களும் சமம், அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முழு மூச்சாக இந்த இந்தியாவிலே சுதந்திரத்திற்காக வேண்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் களத்தில் இறங்கியவர்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற அந்த காட்சியை, அந்த வரலாறுகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, மறந்திருக்கிறது, வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம்
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது கடமையா? இது போன்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம், வரலாறுகள் எல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சுதந்திரமான ஒரு வாழ்வை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.